நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 20/6/2013 வியாழக்கிழமை, சுவாதி நட்சத்திரம், துவாதசி திதி, நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையில். மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே பௌஷ்ய யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. சரியா இல்லையே? 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. சுக்கிரனுடைய சுழற்சி, சூரியனுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி கொஞ்சம் பதட்டமான நிலையாக இருக்கிறதுனால, அதோடு இல்லாமல் சந்திராஷ்டமமும் கொஞ்சம் சேர்ந்து நிற்கிறது. பிற்பகல் 4:32க்கு மேலே ஓரளவுக்கு அப்பாடான்னு மூச்சு விடலாம். எதுலேயுமே சின்ன சின்ன பதட்டங்கள் வரும். யாருக்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கொஞ்சம் கவனமாகவும் நம்ம பேசணும். எதிர்பாராத வம்பு வழக்குகள் பிரச்சனைகள்லாம் வந்து சேரும். இருந்தாலும் மனசை தெளிவாக வச்சுண்டா இந்த நாள் போகிறதே நமக்கு தெரியாது. 100%க்கு 47% மட்டுமே நன்மையான நாள் இன்று. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே வைத்தர யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சாதகமாக சௌக்கியமாக இருக்கிறதுனால குரு பகவானுடைய சுழற்சியும் ரொம்ப விசேஷமாக இருக்குது. காரணம், தனஸ்தானத்தில் நிற்கிறாளே. தனத்தில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பூர்வ புண்ணியம், விதி, பரல் எல்லாமே நமக்கு குருவுடைய ஆதிக்க பலத்தினாலையும் சந்திரனுடைய ஆதிக்க பலத்தினாலையும் நமக்கு நல்லா சௌக்கியமாக இருக்கிறதுனால இந்த நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பகல் 3:44 மணிக்கு மேலே எல்லா காரியங்களும் இன்னும் கைகூடி சித்தியாகும். இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 97% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. மிதுன ராசி அன்பர்களே, ஆருணி யோகத்தில் இந்த நாள் துவங்கி இருக்கிறது. சுக்கிரனுடைய வலிமையும் சூரியனுடைய வலிமையும் ரொம்ப விசேஷமாக இருக்கிறது. காரணம், 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் நமக்கு தங்கு தடை இருக்காது. காரியங்கள் தடை இருக்கிறதுக்கான ஒரு முகாந்திரமே கிடையாது. அதே நேரத்தில் அதாவது கிரக வலிமையை விட மன வலிமை நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய நிலை இன்றைக்கி. காரணம், ராகுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய சுழற்சியும் நல்லா ஒன்று சேர்ந்து பக்கபலமாக நிற்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தைரியமாக செய்யலாம். தைரியமான நாள்னு இன்றைக்கி சொல்லலாம். 100%க்கு 98% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. கடகராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே பீமனா யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. சௌக்கியமான நாள்னு சொல்லலாம். காரணம், மன உற்சாகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே நேரத்தில் 9 கிரகத்தில் 8 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. சுக்கிரனுடைய சுழற்சியும் சந்திரனுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய சுழற்சியும் ராகுடைய சுழற்சியும் நல்லா பக்கபலமாக இருக்கிறதுனால வியாபாரம் நல்லா மேன்மையாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு சிறப்பான நாள் இன்னைக்கு. இந்த நாளை பொறுத்தளவுக்கு 100%க்கு 92% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே விதாஷ யோகத்தில் நாள் துவங்கியிருக்கிறது. 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமாக சந்திரனுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய சுழற்சியும் புதனுடைய சுழற்சியும் குருவுடைய சுழற்சியும் நல்லா இருக்கிறதுனால கிரகத்துடைய பார்வைகள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் நமக்கு தங்கு தடை இல்லாமல் இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு சௌக்கியமான நேரம். சுக்கிரனுடைய சுழற்சி நல்ல ஆதிக்க பலத்தில் இருக்கிறதுனால கலைத்துறை சார்ந்தவாளுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். வெளியூர் போகிறவாள்லாம் சௌக்கியமாக போயிட்டு வரலாம். கல்வி நன்னா மேன்மையாக இருக்கும் குழந்தைகளுக்கு. காரணம், புதனுடைய சுழற்சி ரொம்ப நன்னா இருக்கிறது. ஆற்றுக்கு தேவையான உபகரண பொருள்கள்லாம் இன்னைக்கு வாங்கி வைக்கலாம். ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லலாம். 100%க்கு 99% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. கன்னியாராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே தட்சக யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. நன்னா இருக்கு. அதே நேரத்தில் பெண்கள்லாம் எதுலையுமே கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம், 9 கிரகத்தில் 4 கிரகம் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமான 2 கிரகங்கள் கொஞ்சம் பாதகமாக இருக்கிறதுனால நடந்து போகிறச்ச கூட நம்ம கொஞ்சம் கவனமாக போகணும். பகல் 2:27க்கு மேலே நமக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை தரும். சுக்கிரனுடைய சுழற்சி ரொம்ப விசேஷமாக இருக்கும். சூரியனுடைய சுழற்சி சந்திரனுடைய சுழற்சி ராகுடைய சுழற்சி நன்னா வர்றதுனால கலைத்துறையில் வேலை பண்ணுறவாளுக்கெல்லாம் ரொம்ப அபிரிதமாக இருக்கும். கட்டுமான தொழில் பண்ணுறவாளாக ரொம்ப விசேஷமாக போயிட்டு வருவா. கொடுக்கல் வாங்கல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும். அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களை இன்னைக்கு தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 44% மட்டுமே நன்மையான நாள் இன்று.
துளாராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே சரவஷ யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. பகல் 4:32க்கு மேலே அற்புதமான நாள்னு சொல்லலாம். இந்த நாளை பொறுத்தளவுக்கு 100%க்கு 69% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஜனகத யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. மந்தமான நாளாச்சே, எந்திரிக்கிறச்சே மனசு படப்படன்னு இருக்கும். அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்க, எம்பெருமான் முருகபெருமானை சேவிச்சுட்டு வாங்க. மனசு நல்ல தெளிவாக இருக்கும். யாருக்கிட்ட பேசினாலும் அவள் சொல்கிறத காதில் வாங்கி பேசுங்கோ. வண்டி வாகனங்களில் கவனமாக இறங்கோ. பகல் 3:24க்கு மேலே எந்த ஒரு காரியமும் சுபிட்சமாக இருக்கும். கலைத்துறை சார்ந்தவாளுக்கு சுக்கிரனுடைய சுழற்சி நன்னா வர்றதுனால எதிர்காலம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை தரும். இந்த நாளை பொறுத்தளவுக்கு 100%க்கு 58% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே சகந்தி யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. சரியா இல்லையே, 9 கிரகத்தில் 5 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுக்கியமான கிரகமான 3 கிரகங்கள், குருவுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, புதனுடைய ஆதிக்க பலம் நமக்கு சரியாக வரல. அதாவது குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்தாலும் கூட எதுலேயுமே ஒரு பிணக்குகள் இருக்கும். குரு பகவான் 7ல் இருந்தாக்கா பிரிந்தவர் கூடுவர் அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப நாள் விட்டு போன உறவுகள்லாம் ஒன்று சேரும். அதே மாதிரி உறவுக்கு நல்ல மேன்மையான நாள் இன்னைக்கு. 4:22க்கு மேலே உங்களுக்கு எல்லா காரியத்தையும் பகவான் சித்தி பண்ணி தந்துடுவார். 100%க்கு 51% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே யாரண யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. சோதனையான நாள்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியமும் படபடப்பாகவே இருந்துகிட்டே இருக்கும். காரணம் 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. சந்திரனுடைய சுழற்சி நன்னா இல்லை. பெண்களுக்கு மன தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். யாருக்கிட்ட பேசினாலும் கோபமாக பேசுகிற மாதிரி தோணும். இந்த கோபத்தையும் பதட்டத்தையும் நாம் தணிக்கிறதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெருமானை சேவிச்சாக்கா நமக்கு எல்லாமே சௌக்கியத்தை கொடுக்கும். பகல் 4:32க்கு மேலே எடுத்த காரியங்கள் எல்லாமே சித்தியை தரும். சோதனைகள் விலகும், பதட்டம் குறையும், மன குமுறல்கள் தடுமாற்றங்கள் விலகும். வியாபாரிகளுக்கு மேன்மையான நாள்னு சொல்லலாம். காரணம் ராகுவுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய சுழற்சி நன்னா பக்கபலமாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல பொருளாதாரம் கிடைக்கும். மாலை நேரத்தில் எந்த ஒரு காரியத்தையும் தங்கு தடை இல்லாமல் செய்து முடிக்கலாம். இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 59% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே புரூர யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. சந்திரனுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய சுழற்சியும் ராகுவுடைய சுழற்சியும் புதனுடைய சுழற்சியும் செவ்வாயுடைய ஆதிக்க பலம் நன்னா இருக்கிறதுனால வியாபாரம்லாம் நன்னா மேன்மையாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு எந்த ஒரு காரியமும் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். மனோதைரியம் கிடைக்கும். ராகுவுடைய சுழற்சி நன்னா இருக்க, விவசாயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குமே, கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப விசேஷமாக இருக்குமே. இந்த நல்ல நாளில் புதிய முயற்சியில் நாம் செய்யலாம். சில பேர் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பா. சொந்தமாக தொழில் சட்டுன்னு துவங்கிடலாம். எந்த ஒரு காரியமும் நமக்கு தடை இல்லாமல் நடக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. பகல் 4:32க்கு மேலே அபரிதமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு அமைஞ்சிரும். இந்த நாளை பொறுத்தளவுக்கு 100%க்கு 92% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே கஜன யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. நன்னா இருக்க. 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு சௌக்கியத்தை தர்றது. அதிமுக்கியமான 4 கிரகமான குருவுடைய சுழற்சி. குரு நாளில் போய் சுகஸ்தானத்தில் கேந்திரத்தில் என்னாலும் கூட கோணராசிகளுக்கு பலன் தரக்கூடியவர் இல்லையா. கோணம்னு சொல்கிறது மிதுனத்துக்காக இருக்கட்டும், கன்னியா ராசியாக இருக்கட்டும், தனுசு ராசியாக இருக்கட்டும், மீன ராசியாக இருக்கட்டும், பலனை அள்ளி தருவார். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தாக்கா நமக்கு எல்லாமே அல்லல்ல குறையாத நாளாகவே இன்னைக்கு பகவான் கொடுத்துருக்கார். எதிர்பாராத மகான்களுடைய தரிசனம், பெரியவாளுடைய ஆசி, சுக்கிரனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால கலைத்துறை நன்னா மேன்மையாக இருக்கும். வியாபாரிகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருப்பா. கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நல்ல ஒரு எதிர்பாராத பொருளாதாரம், தன லாபம், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது. எல்லாமே ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு சொல்லலாம். 100%க்கு 86% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. மீண்டும் நாம் நாளை ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் நேயர்களே. இந்த 3ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதியின் கூட்டு எண்ணில் பிறந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உயர்வதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
வியாழக்கிழமை காலை 6லிருந்து 7 மணி குருஹோரையில் அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்று குருஹோரையில் அந்த பரிகாரத்தை அவங்க செய்யலாம். கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை 1 கிலோ வாங்கி ஒரு வாழை இலை, நுனி உள்ள வாழை இலையை கிழக்கு நோக்கி போட்டு அதில் பரப்பி உங்களோட பூஜை ரூம்லேயே செய்யலாம். பரப்பிட்டு அதில் 3 தேங்காய்களை வச்சுட்டு அந்த 3 தேங்காய்களுக்கு 5 பொட்டுகள் வைக்கணும். அந்த 5 பஞ்சபூதங்களை நினைத்து வைக்க வேண்டும். வைத்துவிட்டு செம்பருத்தை பூ அல்லது மல்லிகை பூவை கொண்டு குரு பகவானின் மூல மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள் இல்லைன்னா அஷ்டோத்திரங்களை அர்ச்சனையாக செய்ய வேண்டும். ஏறத்தாழ 1 மணி நேரம் அந்த பூஜையை செய்து முடித்த பிறகு அந்த கொண்டக்கடலை, தேங்காய் அதை யாராவது ஒரு நல்ல வயதானவருக்கு காணிக்கையுடன் தானமாக கொடுக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். இன்றைய எண்கணித பலன்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். 1-10-19-28ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு வகையில் சிறப்பான நாள். பலவிதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே உருவாகும். இதுவரை தொழிலில் வியாபாரத்திலிருந்து வந்த தேக்க நிலைகள் மறைந்து சுறுசுறுப்பான நிலைகள் உருவாகும். பணப்புழக்கம் சற்று தாராளமாகவே இருக்கும். செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். இன்று உங்கள் அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 2-11-20-29ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கி ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும். இடம், மனை போன்றவற்றிலிருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்துக்குள் இருந்த குழப்பங்கள் தீரும். உறவினர்களின் ஆதரவும் அவர்களால் உதவிகளும் கிட்டும். என்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 3-12-21-30ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் அகன்று சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். தொழில்துறை, வியாபார, வர்த்தகங்கள் ஏற்றமான சூழ்நிலையை தென்படும். இதுவரை இருந்து வந்த சுபகாரிய தடைகள் நீங்கும். இல்லத்திலே திருமணம் மற்றும் மற்ற வைபவங்கள் போன்ற சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு அருமையான நாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1 மற்றும் 5. 4-13-22-31ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் கவலை இல்லாமலும் துடிப்பாகவும் பணியாற்றுவீர்கள். அதனால் உங்களுடைய பணிகளிலே ஒரு தனித்தன்மை பளிச்சிடும். செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சாதகமான சூழ்நிலைகளை உருவாகும். பணவரவுகள் தாராளமாகவே இருக்கும். எதிர்பாராத இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் வரும். புதிய ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த நிலை பிறந்த கலைத்துறையினருக்கு இன்று ஒரு மாற்றமான நாள். எதிர்பாராத ஏற்றம் உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 5-14-23ஆம் தேதி பிறந்த அன்பர்களுக்கு இன்று ஒரு வகையில் அதிர்ஷ்டமான நாள் என்றுதான் கூற வேண்டும். இன்று குறிப்பாக இந்த எண்ணிலே பிறந்த அரசியல் பிரமுகர்களுக்கு ஏற்றமான சூழ்நிலை. புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள், புதிய பணிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசு துறையில் எதிர்பாராத ஏற்றம் உண்டாகும். அரசு துறை மூலமாக ஆதரவு பெருகும். கலைத்துறையினருக்கு ஒரு பிரகாசமான நாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 6-15-24ஆம் தேதி பிறந்த நண்பர்களுக்கு இன்று சுறுசுறுப்பு கூடக்கூடிய நாள். புதிய பணிகள், புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். பழைய பணிகளிலிருந்து புதிய பணிகளுக்கு மாறுவார்கள். புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று மொத்தத்தில் இன்று ஒரு ஏற்றமான நாள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1 மற்றும் 6. 7-16-25ஆம் தேதி பிறந்த நண்பர்களுக்கு இன்று சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்தில் சந்தோஷம் உண்டாகும். உறவினர் வகையிலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். ஒரு சிலர் செய்யக்கூடிய பணிகளை விட்டுவிட்டு புதிய பணிகளுக்கு மாறுவார்கள். வெகு நாட்களாக பணி கிடைக்காமல் காத்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு புதிய பணிகளுக்கான உத்தரவுகள் வந்து சேரும். ஒரு சிலர் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் சென்று பணிபுரியக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. 8-17-26ஆம் தேதி பிறந்த அன்பர்களுக்கு வெகு நாட்களாக வெளியூர் செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு இன்று அதற்கான வாய்ப்பு கிட்டும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். தொழில்துறை, வியாபார, வர்த்தகங்களில் ஒரு மந்தமான சூழ்நிலை தென்பட்டாலும் எதிர்பாராத இடங்களில் நல்ல செய்தி வருவதால் ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உருவாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. 9-18-27ஆம் தேதி பிறந்த நண்பர்களுக்கு இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த சங்கடங்கள் இன்று நீங்கி புதிய முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள். எதிர்பாராத சில தனவரவுகள் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பழைய கடன்கள் கொடுபட்டு புதிய கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.